களிமா களிமா அதுக்கப்புறம் என்ன தொழுவை ஹஜ்ஜு நோன்பு ஜக்காத்து ஜகாத்து ஹஜ் தான் ஜகாத்து எது ஹஜ்ஜு இது நோம்பா ஆமாம் இது இதா ஹஜ் ஹஜ் நோம்பு ஹஜ் ஹஜ் நோன்பு அப்படின்னா எப்படி வைக்கணும்னு தெரியுமா? தெரியும். நோன்பு வச்சுட்டு தெரியாமல் போய் தப்பு பண்ணிக்கணும். நோன்பு வச்சுட்டு யாரும் தான் பார்க்கலையேன்னு போய் தெரியாமல் தண்ணி குடிச்சிக்கலாமேன்னு என்கிட்டயே வந்து சொல்லுவேன் இல்லை? அப்படி தானே? அதான் நோன்பா? இல்லைனா நோன்புன்னு சொல்லிவிட்டு விரதம்னு சொல்லிவிட்டு பொம்பளையான்னு பார்க்கலாம், எவ்வளோ வேணாம் என்ன இதுன்னு புறம் பேசலாம், உட்காந்து என்ன இதுன்னு நாடகமாக பார்க்கலாம், உட்காந்து எதை வேணால் என்னன்னு கொரியன் சீரியஸ் பார்க்கலாம் இல்லை? எப்படி இருக்கணும் நோன்பு வச்சா? உன்னோட எண்ணமும் சிந்தனையும் ஒரு நிமிஷமும் பசிக்கும் போது என்னதுன்னு தேடுதில்ல. தண்ணி தாகம் இருக்கும் போது என்ன தேடுது உனக்கு? தண்ணியை மட்டும்தானே தேடுது. அந்த மாதிரி நான் தவிச்சு இருக்கேனே எல்லாம் இந்த தாகம் உனக்காக தான் நான் இருக்கேன்னு உன் எண்ணத்தில் தோணணும். யாருக்காக தவிச்சு இருக்கணும்? அந்த நோன்புக்கு மட்டும் அல்லாஹ் கூலி கொடுப்பான். தண்ணி தானே இங்கே ஃபுல்லாக ஆறு ஃபுல்லாக இருக்குங்க தண்ணி, அதை ஃபுல்லாக உறிஞ்சு குடிச்சிரு. அவ்வளோ தண்ணியும் குடிச்சிரு. அப்போ அடங்கிருமா உன் தாகம்? நான் இனிமேட்டுக்கு உன்னோட இருக்க மாட்டேன் அபூபக்கர். இவ்வளோ மோசமாக பார்த்துட்டேன்ல, இந்த ஒரு சென்டிமெண்ட் சீனுக்கு நான் இழந்தது ரொம்ப நிறையா. அவங்க எரியணுமா இல்லை என்ன அதுன்னு நல்லா ஏதாவது சொல்லிட போகிறேன். எனக்கு வேணாம். நான் இனிமேட்டுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, பியூராக ஒரு பொண்ணு எத்தனை ஆம்பளை பையனை பெற்று அவனை வளர்த்தாலும் எந்த சொர்க்கமும் வாஜிபாகாது. ஆனால் நான் உண்மையாக ஒரு பொண்ணை பெற்று அப்படி ஒரு அப்பனா பொண்ணுக்கு மட்டும் நான் அப்பனாக இருந்தேன்னா இப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். 24 ஹவர்ஸும் கத்தியோடு தான் இருப்பேன். அவன் எவன் தப்பாக பார்க்குறான்னா அவன் கண்ணை நோண்டி வெளியில் போட்டுருவேன். அபூபக்கர் என்னதுன்னு ஆம்பளை தான், அதனால் அவனை என்னதுன்னு வளர்க்கும் போது எப்படி இருந்தாலும் வேலைக்கு போகணும், நிறைய பேர் பொறுக்கிறதுக்குன்னே இவங்க வளர்த்துருவாங்க. அதெல்லாம் நான் தாண்டி இனிமேட்டுக்கு எனக்கு நான் வாழ்ந்துக்கிறேன்.